இவ்வளோ வருஷம் கருணாவை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே கஷ்டமாக தெரிலம்மா. இந்த ஃபர்ஸ்ட் அவார்டு, இந்த ஒரு அவார்டுக்கு இவன் என்னை படுத்தின பாடு, கடவுளே கடவுளே. இந்த படத்தில் கென்னோடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுகிறேன், பாட்டு எழுதுகிறேன், கம்போஸ் பண்ணுறேன்னு. நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கான். என் ஒய்ஃப் ஆக்சுவலி இதோட ரொம்ப நல்லா குண்டா இருந்தா. இவ்வளோ இழைச்சி போனது காரணமே என்னன்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்க அம்மா எங்க அம்மா இல்லை, இது சினிமா. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில ஏத்திக்காதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் எனக்கே ஓட்டிக்கலாம். இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்களோட வாயில வந்து இதை ஒட்டணும் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? என்னுடைய பாட்டி. ஓ, எனக்கு வீட்டில் இருந்தாங்களே அவங்களா? எங்கள் பாட்டிக்கு நான் டெடிகேட். ஏன்னா எங்கள் பாட்டி இப்போ கொஞ்சம் நல்ல வயசாகவே எல்லாம் டல்லாவாங்க. எங்கள் பாட்டி ஸ்ட்ராங் ஆகி நிறைய பேசுகிறாங்க. அதனால என்ன மேம் இப்படியெல்லாம் சொல்கிறாரு இவரு? சந்தோஷமா இருக்கு. என் மாமியாரை தான் சொல்கிறான். 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கே. இல்லை கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கே தெரியும். அதனால நான் கொஞ்சம் தைரியமாக தான் சொல்கிறேன். முடிஞ்சிச்சா ப்ராப்பர்ட்டி? இல்லை, லாஸ்ட் ஒன் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப தேவையான உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டடான ஒரு ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணுங்க. வாவ், கத்தி. எஸ், ரியல் லைஃப்ல யாரையாச்சும் போட்டு தள்ளிடலாம், ரொம்ப ஓவரா குடைச்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா யாரை சொல்வீங்க? எடக்கு முடக்கா இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்களா ஆங்கர், அவங்க நீ என்ன சொல்லலையே. இல்லக்கா அப்படிலாம் நான் யாரையுமே பண்ண மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பையன். சூப்பர், ஓகே. இது யாருக்குமே வேண்டாம் இது. சூப்பர். இவ்வளோ வருஷம் கருணாவை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ஒன்றுமே கஷ்டமாக தெரிலம்மா. இந்த ஃபர்ஸ்ட் அவார்டு, இந்த ஒரு அவார்டுக்கு இவன் என்னை படுத்தின பாடு, கடவுளே கடவுளே. இந்த படத்தில் கென்னோடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் கிட்டத்தட்ட 2 வருஷம் இவங்க பண்ண டார்ச்சரை தாங்கின என் பொண்டாட்டிக்கு தான் எந்த அவார்டு வந்தாலும் நீங்கள் கொடுக்கணும். 2 வருஷம், ஒரு நாள் 2 நாள் கிடையாது. கதை எழுதுகிறேன், பாட்டு எழுதுகிறேன், கம்போஸ் பண்ணுறேன்னு. நம்ம வீடே வந்து ஒரு மினி ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்கும் எப்போதுமே. 10 பேர் 15 பேர் சமைச்சு போட்டு தான் அவன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கான். என் ஒய்ஃப் ஆக்சுவலி இதோட ரொம்ப நல்லா குண்டா இருந்தா. இவ்வளோ இழைச்சி போனது காரணமே என்னன்னா இவங்க பண்ண டார்ச்சர் 2 வருஷம். பட் அவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சினிமா உங்க அம்மா எங்க அம்மா இல்லை, இது சினிமா. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன இருந்தாலும் அதுதான். எதையுமே தலையில ஏத்திக்காதீங்க. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நான் எனக்கே ஓட்டிக்கலாம். இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர் யாரோ ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி அவங்களோட வாயில வந்து இதை ஒட்டணும் அப்படின்னா யாரை சூஸ் பண்ணுவீங்க? என்னுடைய பாட்டி. ஓ, எனக்கு வீட்டில் இருந்தாங்களே அவங்களா? எங்கள் பாட்டிக்கு நான் டெடிகேட். ஏன்னா எங்கள் பாட்டி இப்போ கொஞ்சம் நல்ல வயசாகவே எல்லாம் டல்லாவாங்க. எங்கள் பாட்டி ஸ்ட்ராங் ஆகி நிறைய பேசுகிறாங்க. அதனால என்ன மேம் இப்படியெல்லாம் சொல்கிறாரு இவரு? சந்தோஷமா இருக்கு. என் மாமியாரை தான் சொல்கிறான். 2 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்கே. இல்லை கொஞ்சம் எங்கள் அப்பாவுக்கே தெரியும். அதனால நான் கொஞ்சம் தைரியமாக தான் சொல்கிறேன்.